ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க கப்பு பிலிப்பின்னு நடுவே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். தேவகிரி அப்படின்ற பிளேஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு சரியான ரோடு வசதியும் கிடையாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே பேய்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நைட் நேரங்கள்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா 2 பேர் கொள்ளையடிச்சிட்டு சைக்கிள்ல போறாங்க. அவங்க 2 பேருமே மர்மமான முறையில இறந்து போறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுல பேய் தெரியுது. நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸா இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி எங்கெல்லாம் பேய் இருக்கோ அதை போய் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி அலையிறவங்க. அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஊருக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, 11 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட்டா தான் இருக்கு. அதை எக்ஸிகியூஷன்லயே இவங்க எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்கன்னா யாருமே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இல்ல. எல்லாருமே பிலாராஜா தான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல காமிச்சிருக்க ஹாரர் போர்ஷன்ஸ் நமக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர ஓவராலா பார்க்கும்போது பல இடத்துல வந்து ஹாரர் போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ வரணும் ஒரு ஸ்கிரீன் பிளே இது எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல ஒரு 4-5 சீன் கூட பார்த்து என்ஜாய் பண்ற அளவு இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாராஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.